ஒகேனக்கல் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கனிவான கவனத்திற்கு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம், பாதுகாப்பு இல்லை, பார்த்துவிட்டு உடனடியாக செல்லும்படி காவல்துறை எச்சரிக்கையாக தெரிவிக்கிறது. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை. கர்நாடக கேரள காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளது. மேலும் இவ்விரு அணைகளுக்கும் தண்ணீர் வரத்தும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் 40,000 கன அடிக்கும் கூடுதலான தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 24,000 கன அடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 42,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையின் மேல் தண்ணீர் வேகமாக வந்து கொண்டுள்ளது. காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஐந்தருவி பகுதிகளில் உள்ள அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் புகைமண்டலம் போல் அப்பகுதி காட்சியளிக்கிறது. இந்நிலையில் பொன்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் சக்திவேல் ஆலோசனைப்படி வட்டார வளர்ச்சி பணியாளர்கள் பாதுகாப்பு பணியிலும் விழிப்புணர்வு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கிளம்புனா தண்ணி வரத்து அதிகமாக இருக்குதால் நிற்கக்கூடாது. நிற்காம போட்டே இருங்க, பார்த்துட்டீங்க, அவ்வளோ உங்கள் ஆசை.